ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல மார்க்கெட்ல ஓவராலா என்ன நடந்துச்சு. இன்னைக்கு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் அந்த ஸ்டாக் இன்னைக்கு 52 வீக் ஹையை டச் பண்ணி, அது இல்லாம யூபிஎஸ் தரப்புல அந்த ஸ்டாக் இன்னுமே 28% அப்சைடு போகலான்னு ஒரு டார்கெட்டை கொடுத்துருக்காங்க. கொச்சின் ஷிப்யார்டு இன்னைக்கு மார்க்கெட் முடிவடையும் போது 12% சர்ஜ் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்? ஆர்பிஎல்லும் இன்னைக்கு 7% கெயின் ஆச்சு. அதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு நான் டிசிஎஸ் ஸ்டாக் கொஞ்சம் குவான்டிட்டி கன்சிடர் பண்ணேன் என்னோட லாங் டேர்முக்காக. இந்த செய்தியெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் போது பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் 0.45% கெயின் ஆயிடுது. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 0.51% கெயின் கொடுத்துருது. நிஃப்டி பேங்க் 0.22% கெயின் ஆயிடுது. நிஃப்டி மிட் கேப் 100ம் 0.98% ஒரு நல்ல கெயினை கொடுத்துருந்துச்சு. கடந்த 6 நாளாக நம்ம மார்க்கெட் டவுனில் தான் போயிட்டு இருந்துச்சு. நேற்று ஆஃப்டர்நூன் செஷன்லேருந்து தான் மார்க்கெட் கொஞ்சம் ரேலி கொடுத்துட்ருக்கு. இந்த ரேலி தொடருமான்னு கேட்குறீங்களா? இந்த ரேலி நாளைக்கும் கொஞ்சம் கெயின் ஆகலான்னு நான் நினைக்கிறேன். நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே ரேஞ்சில் 22,081 புள்ளிகளில் ஸ்டார்ட் ஆச்சு. 22,270 ஹையை டச் பண்ணி க்ளோஸ் ஆகும் போது 22,217 புள்ளிகளில் ஸ்டாப் ஆச்சு. அதாவது 0.51% கெயின் கொடுத்துருக்கு. நிஃப்டி பேங்க்கும் பார்த்தீங்கன்னா டே ரேஞ்சில் 47,607 புள்ளிகளில் ஸ்டார்ட் ஆச்சு காலையில். அதோட ஹை பார்த்தீங்கன்னா 47,937 ஹை போயிருக்கு. க்ளோஸ் ஆகும் போது பார்த்தீங்கன்னா 47,859 புள்ளிகளில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி பேங்க். இன்னைக்கு மார்க்கெட் ஓவராலாக ஒரு நல்ல கெயின் கொடுத்துருக்கு. நிஃப்டி மிட் கேப் பார்த்தீங்கன்னா 1% நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. அதனால நம்மளுடைய போர்ட்போலியோ பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஸ்டாக் எல்லாமே இன்னைக்கு ஒரு 6-7% மேலே ஓவராலாக கெயினை கொடுத்துருக்கு. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அதோட 52 ஹையை டச் பண்ணியிருக்கு. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் டே ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 3,970 ஸ்டார்ட் ஆச்சு. அதோட ஹை பார்த்தீங்கன்னா 4,086 வரைக்கும் ஹையை டச் பண்ணி க்ளோஸ் ஆகும் போது 4,074 புள்ளிகளில் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதாவது 3.90% இன்னைக்கு நல்ல ஒரு கெயினை கொடுத்துருக்கு. இதெல்லாம் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் ஸ்டாக்ஸுக்கு யூபிஎஸ் தரப்புல, அதாவது குளோபல் புரோக்கரேஜ் ஃபர்ம் யூபிஎஸ் பை கால் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ இருக்க ப்ரைஸ்லேருந்து அதோட டார்கெட் ப்ரைஸாக 5,200 வரைக்கும் போகலான்னு ஒரு டார்கெட் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எதனால இந்த டார்கெட் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா? அந்த கம்பெனியோட இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் கம்பெனியோட ஸ்ட்ராங்கான ஆர்டர் புக்கு வைத்திருக்கிறதாகவும் அவங்களுடைய லோயர் காம்படிஷன் அண்டு அப்புறம் கிரேட்டர் ஆப்ஷனாலிட்டி இன் எக்ஸ்போர்ட், அவங்களோட எக்ஸ்போர்ட் நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதுனாலையும் இந்த ஸ்டாக் இன்னைக்கு ரேலி கொடுத்ததாகவும் இந்த ஸ்டாக்குக்கு பை கால் கொடுத்துருக்கதாக ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அடுத்ததா கொச்சின் ஷிப்யார்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் போது ஒரு 12% மேலே ஒரு கெயின் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்களா? அவங்களுடைய ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்டர் புக்கு வாங்கியிருக்காங்க. அது எல்லா ஆர்டர்னு பார்க்கலாம். அதாவது ஒரு பெரிய ஆர்டர் பல்க் ஆர்டர் யூரோப்பியன் கிளைண்ட்ஸ்லேருந்து கொச்சின் ஷிப்யார்டு வாங்கியிருக்காங்க. அது என்ன ஆர்டர்னா ஹைப்ரிட் சர்வீஸ் ஆப்ரேஷன் வெசல்ஸ் அதை டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரப்போகிறதாகவும் அதுக்குண்டான ஆர்டர் அதாவது ஒரு பல்க் டீலாக 500 கோடியிலேருந்து 1000 கோடி வரைக்கும் இருக்கலான்னு ஒரு பெரிய ஆர்டர் இவங்க சைன் பண்ணியிருக்கிறதாகவும் அந்த காரணத்தால் இந்த ஸ்டாக்கு இன்னைக்கு ஒரு 12% மேலே இன்னைக்கு இன்ட்ராடேல ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் இன்னுமே ஏறுமான்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் ஒரு 10% வரைக்கும் ஏறலாம்னு நான் நினைக்கிறேன். மார்க்கெட் நமக்கு சப்போர்ட் கொடுத்துக்கலாம், ஒரு 10% வரைக்கும் ஏறலாம். எதனாலனா இந்த ஸ்டாக்கோட நல்ல ஸ்ட்ராங்கான ஆர்டர் புக்கு இந்த ஸ்டாக் வைத்திருக்கு. அது இல்லாமல் இந்த ஸ்டாக்கு நமக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட்டை கொடுத்துருக்கு. கொச்சின் ஷிப்யார்டு டே ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா காலையில் 1,240 ஸ்டார்ட் ஆச்சு. அதோட ஹை பார்த்தீங்கன்னா 1,355 வரைக்கும் ஹை போயிருக்கு. ஆனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,343. அதாவது 12% மேலே இன்னைக்கு ஒரு நல்ல கெயினை இந்த ஸ்டாக் கொடுத்துருக்கு. அடுத்ததா ஆர்பிஎல்எல்.
ஆர்பிஎல்லும் இன்னைக்கு இல்ட்ராடேல ஒரு 7% மேல வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல கெயில நமக்கு கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்குமே என்கிட்ட வந்து ரேடார்ல இந்த ஸ்டாக் என்கிட்ட இருக்கு. இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஆர்டரை வந்து கொடுத்து வச்சிருக்கதாகவும், அது என்ன ஆர்டர்னா சேலம் டிவிஷன்ல இருக்கக்கூடிய சவுத்தர்ன் ரயில்வே கிட்ட இருந்து 239 கோடிக்கு ஒரு ஆர்டர் வைத்திருக்கதாகவும், அது என்ன ஆர்டர் அதாவது ரயில்வே ட்ராக் வந்து சிக்னல்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து ட்ரெயின் வந்து நிற்கிறதுக்கு உண்டான ஒரு ஆர்டர் வந்து இவங்க பெற்றிருக்காங்க. அந்த ஆர்டர் வந்து சோலார்பேட்டை ஜங்ஷன்லேருந்து ஈரோடு ஜங்ஷன் வரைக்கும் போட போறதா. அந்த ஆர்டர் வந்து வித்தின் 12 மந்த்ஸுக்குள்ளார இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறதா ஒரு செய்தி வந்ததுனால இந்த ஸ்டாக் வந்து 7% வந்து கெயின் ஆயிடுது. அது இல்லாம ரெயில்டெல், இர்கான், அதர் ரயில்வே ஸ்டாக்கும் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. ஐஆர்சிடிசி, பிஇஎம்எல், டிகார் ரயிலும் ஒரு 11% வந்து இன்னைக்கு நல்ல ஒரு கெயில கொடுத்துருக்கு. இன்னைக்கு என்னோட லாங் டேர்முக்காக நான் ஒரு டிசிஎஸ் ஷேரை வந்து சில குவான்டிட்டியை வந்து அக்குமுலேட் பண்ணேன். அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸை இப்போ ஓவராலாக பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லீடராக இருக்கக்கூடிய ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் 14,12,117 கோடி வந்து மார்க்கெட் கேபிட்டலை வந்து வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 51.5, ஸ்டாக் பிஇ 30.3. இந்த ஸ்டாக் பிஇ இண்டஸ்ட்ரி பிஇ விட ஸ்டாக் பிஇ வந்து கொஞ்சம் அதிகமாக இப்போ இருக்குது. அதாவது இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 29, ஸ்டாக் பிஇ 30ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 250, டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 1.41%. டிவிடெண்ட் ஈல்டும் நமக்கு வந்து பரவாயில்ல. இந்த ஸ்டாக்கோட டெப்ட் ஈக்விட்டி 0.09. இந்த ஸ்டாக்கோட குவார்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதாவது மார்ச் 2023 சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 59,162 கோடியை விட இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 61,237 கோடியாக அதிகரித்திருக்கு. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டும் நல்லா கெயின் ஆயிருக்கு. மார்ச் 2023 11,436 கோடியிலேருந்து இப்போ வந்து மார்ச் 2024 12,502 கோடியா அதிகரித்திருக்கு. இந்த செய்தியெல்லாம் நமக்கு ஒரு நல்ல விஷயம். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸும் நமக்கு நல்லா இருக்கு. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயரும் வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அதாவது மார்ச் 2013 62,989 கோடியா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 2,40,893 கோடியா சேல்ஸுமே நல்லா கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் சேல்ஸ் வந்து நல்லா இருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் அதே மாதிரி இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கெயினை கொடுத்துருக்கு. மார்ச் 2013 4,076 கோடியா இருந்தது. மார்ச் 2024 ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 46,099 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுவுமே நமக்கு ஒரு நல்ல விஷயம். இந்த ஸ்டாக்கோட கம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா டிடிஎம்ல வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 7% தான் டிடிஎம்ல கொடுத்துருக்காங்க. கம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத்தும் வந்து டிடிஎம்ல அது கொஞ்சம் பரவாயில்ல 11%. ஸ்டாக் பிரைஸ் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா கம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் வந்து அதிகரித்திருக்கு. அதாவது 1 இயர்ல 20% வந்து ஸ்டாக் பிரைஸ் வந்து சிஏஜிஆர் வந்து நமக்கு அதிகமாக இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா 52% கெயின் ஆயிருக்கு. இந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல விஷயம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து அதிகமாக வந்து காட்டியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி கேபிட்டல் வந்து மார்ச் 2024 362 கோடியா இருக்கு. இதுவுமே பரவாயில்ல. ஈக்விட்டி கேபிட்டல் வந்து ஒவ்வொரு இயரும் வந்து அதிகமாயிருக்கு. அவங்களோட ரிசர்வ்லாம் அவங்க கையில வைத்திருக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. ரிசர்வும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயரும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து மார்ச் 2024 90,127 கோடியா அதிகரித்திருக்கு. ஆனா அவங்களோட பாரோவிங்ஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. மார்ச் 2024 பார்த்தீங்கன்னா 8,021 கோடியா இருக்கு. இந்த இடத்துல நீங்களும் செக் பண்ணிட்டு இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேண்டாமான்னு அனலைஸ் பண்ணுங்க. இவங்களுடைய டோட்டல் அசெட் பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 1,45,472 கோடியா இருக்கு. டோட்டல் அசட்டும் நல்லாவே இருக்கு. கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியும் வந்து நமக்கு நல்லா இருக்கு. அதாவது மார்ச் 2024 அவங்களுடைய தொழில் மூலியமா வரக்கூடிய கேஷ் பார்த்தீங்கன்னா 44,338 கோடியா இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இந்த ஸ்டாக்ல வந்து நல்லா இருக்கு. அதாவது 71.77% வந்து ப்ரொமோட்டர் வந்து ஹோல்டிங் வச்சிருக்காங்க. இது வந்து நமக்கு ஒரு நல்ல எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 12.70% வந்து இப்போ வச்சிருக்காங்க. ஆனால் ஜூன் 2021 பார்த்தீங்கன்னா 15.43% இப்போ வந்து 12.70% குறைந்திருக்காங்க. இந்த இடத்துல நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. டிஐஐ பார்த்தீங்கன்னா 10.61% ஹோல்டிங் வந்து வச்சிருக்காங்க. இந்த 3 ஹோல்டிங்குமே ஓரளவு நல்லா இருக்கு.
இந்த ஸ்டாக்கோட ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டெப்ட் ஃப்ரீ, அதனால கடனே இல்லாத ஒரு கம்பெனி. அந்த ஒரு காரணத்தினாலையும் இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸும் ஓரளவு நல்லா இருந்ததுனால நான் இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணேன். இந்த ஸ்டாக்கோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. அதாவது கடந்த 3 வருஷத்துல 47% வந்து கெயினாக கொடுத்துருக்கு. டிவிடெண்ட்டும் வந்து ஒரு நல்ல டிவிடெண்ட்டை வந்து அவங்க வந்து தராங்க. 66% வந்து ஒரு நல்ல டிவிடெண்ட்டை வந்து இன்வெஸ்டருக்கு தராங்க. ஆனால் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான் லாஸ்ட் குவார்ட்டரில் 0.64% வந்து குறைஞ்சிருக்கு. ஸ்டாக் வந்து அதோட புக் வேல்யூவை விட 15.6 டைம்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ட்ரேட் ஆயிட்டு. இந்த கம்பெனியோட சேல்ஸ் growth தான் கடந்த 5 வருஷத்துல 10.5% வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த ஸ்டாக்கை வந்து நான் வந்து லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணேன். நீங்களும் இந்த லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிங்களா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. நீங்கள் எதாவது ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.